வணக்கம் நேயர்களே, இது tamilnadodi.comஇன் சித்தா. இன்னைக்கு நம்ம புதினா கீரையின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். புதினா இலை சாறு, எலுமிச்சை சாறு இரண்டையும் தலா 100 மில்லி அளவு எடுத்து 1/4 கிலோ தேனுடன் சேர்த்து காய்ச்சி இறக்கிக் கொள்ளவும். இதில் காலை மாலை 2 வேளை 15 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் நன்கு பசி எடுக்கும். புதினா இலை 1 ஸ்பூன், கடுகு சேர்த்து எண்ணெய் விட்டு வதக்கி உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டால் நன்கு சிறுநீர் பிரியும். புதினா இலை மற்றும் வேப்பிலை இரண்டையும் சம அளவு சேர்த்து அரைத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் இரத்தம் தூய்மையாகும். புதினா இலை சாறு, ஆரஞ்சு பழச்சாறு இரண்டையும் சம அளவு கலந்து சாப்பிட்டால் வாந்தி, சுவையின்மை, ருசியின்மை போன்ற பிரச்சனைகள் குணமாகும். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, மிளகு 3 எண்ணிக்கை இரண்டையும் விழுதாக அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் சளி, இருமல், நுரையீரல் கோளாறு நீங்கும். புதினா இலை 50 கிராம் கசாயம் செய்து தினமும் 30 மில்லி அளவில் குடித்து வந்தால் கடுமையான காய்ச்சல் குணமாகும். உலர்ந்த புதினா இலை கசாயம் செய்து குடித்தால் மஞ்சள் காமாலை, விக்கல், வயிற்று வலி போன்றவை தீரும். உலர்ந்த புதினா இலையோடு 1 ஸ்பூன் கருப்பு எள் சேர்த்து கசாயம் செய்து சாப்பிட்டால் மாதவிலக்கு கோளாறு குணமாகும். புதினா இலை உலர்த்தி சிறிது உப்பு கலந்து தொடர்ந்து பல் துலக்கி வந்தால் பல்வலி, பல்கூச்சம், பல் ஈரில் இரத்தம் வடிதல் போன்ற பாதிப்புகள் தீரும். தலைவலிக்கு புதினாவில் இருந்து எடுக்கப்படும் பெப்பர்மின்ட் ஆயில் உடனடி நிவாரணத்தை தரும். உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். நன்றி, வணக்கம்.